ஆண்டவர் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது, ஹலோ கவனிங்க, நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது, நம்ம பயங்கரமான ஃபெய்த்தில் இருக்கும்போது வாக்குத்தத்தம் கொடுப்பாருன்னு நினைக்க முடியாது. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால், அதை நம்புறதற்கு நமக்கு 1% கூட விசுவாசம் இருக்காது. அப்போ தான் கொடுப்பாரு. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இது எப்படி ஆகும்னு தான் நம்ம கேட்போம். அப்போ தான் ஆண்டவர், அதான் லாசருவை நான் எழுப்ப போகிறேன்னு சொல்லும்போது அவனுடைய சகோதரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவன் கண்டிப்பாக எழும்புவான், ஆனால் இன்னைக்கு இல்லை, கேளுங்க, ஒரு நாள் எழும்புவான். யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கறது குணசாலியும் கூடாரவாசியுமா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது இல்லை, தன்னுடைய வீட்டை விட்டு இப்போ துரத்தப்பட்டு எங்கே போகிறதுன்னே தெரியாமல் ராத்திரி எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கும்போது தான் ஆண்டவர் வானத்தில் மேலே நின்று பேசுகிறாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. அப்போது இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த வாக்குக்கும் எனக்கு இப்பொழுது கடந்து போகிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லையா? சம்பந்தமே இல்லையா? அதனால அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறாதுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. என்னுடைய ஆண்டவர் சம்பந்தம் இருக்கும்போது சொல்ல மாட்டார். நிறைய நேரத்தில் அவநம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும்போது தான் வாக்கு கொடுப்பாரு. ஆனால் அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் கண்டிப்பாக சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. நம்புறவங்க நல்ல கரங்களை மேலே தட்டி அந்த வாக்கு தத்துவம் கண்டிப்பாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் பாருங்கள், அவர் எந்த நேரத்தில் கொடுத்தாரு. ஆனால் சில நேரங்களில் எப்போ ஆண்டவர் தருவார் அப்படின்னா, அவரோட நடக்கும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வைப்பார். அதனால் நான் நம்புகிறேன், உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தெல்லாம் ஆண்டவர் தந்தாரோ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சூழ்நிலை ஒரு பொருட்டு இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். எதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் நீங்கள் விசுவாசிக்கணும். நிச்சயமாய் அவர் சொன்னவர் எனக்காக செய்து முடிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் நான் நம்பி சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நிறைவேறாமல் இன்னும் பெண்டிங்காகவே இருக்குதோ எல்லா வாக்குத்தத்தங்களும் இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக பல ஆண்டுகளாக நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நிச்சயமாய் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. கண்டுபிடிச்சிட்டிங்களா பீட்டு? ஆமென். சேர்ந்து பாடலாமா? இந்த பாட்டினுடைய அந்த பாட்டு ரொம்ப அழகான, எனக்கு பிடிச்ச பாட்டு. காலங்கள் கடந்ததோ, பீட் போடுங்க. நான் தாமதமானதோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ரொம்ப அழகான பாடல். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஹல்லேலூயா. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் ஏமாற்றங்கள் சத்தமாய் பாடி ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போகாதே. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொல்லுவோம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போகாதே. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. வாக்கு தந்தவர் ஏமாற்றங்கள். சொல்லுவா
வாக்கு தந்தவர், ஏமாற்றங்கள் கைகளை மேல தட்டி வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் சொல்லுவோம், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுவது, அணைத்து கொள்வது, அதற்காக ஜெபிப்பது, அதை நான் நம்புறேன்னு சொல்றதெல்லாம் ஆண்டவர் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, வாக்கு கொடுத்தவரை விசுவாசிக்கிறதுக்கு சமம். ஆமென். ஆண்டவர் எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதை யார் ஆண்டவரை நம்புகிறாங்களோ, ஆண்டவரை நம்புகிறவங்க கண்டிப்பாக வாக்குத்தத்தத்தை நம்பி தான் ஆவாங்க. ஹல்லேலூயா. அதனால யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். நிறைய பேருக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே இந்த வருஷம் ஒரு பிடிப்பே இல்லாமல் கூட இருக்கலாம். நான் எல்லா வருஷமும் 1ஆம் தேதி கொடுத்த வாக்குத்தத்தத்தை ரொம்ப ஆசையாக நான் வந்து எதிர்பார்த்துட்டு அதுக்காக ரொம்ப நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இந்த வருஷம் வந்து நான் அப்படி என்னால் எதிர்பார்க்கவே முடியல. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக எனக்கு ஜெபம் பண்ண கூட முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நிறைய வாக்குத்தத்தங்கள் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நான் வந்து அது எதுவுமே நிறைவேற்றப்படாமல் ரொம்ப பெண்டிங்கில் இருக்கிறதுனால எனக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தை எனக்கு நேசிக்கவோ ஜெபிக்கவோ கூட முடியல, என்னால் நம்ப முடியலை, என்னால் விசுவாசிக்க முடியல அப்படின்னு நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்லலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை, வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எனக்கு வாக்கு கொடுத்தவரால் என்னுடைய சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றுவதற்கு அவரால் முடியும். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன்னுடைய பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ண அவரால் முடியும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும். அப்படியே நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் என்ன பார்க்கல ஆண்டவரே, நான் என்ன பார்க்கல, எனக்கு வார்த்தை கொடுத்த உண்மை நான் பார்க்கிறேன். என்னுடைய சூழ்நிலையை நான் பார்க்கல, வாக்கு கொடுத்த உங்களை நான் பார்க்குறேன். எனக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை நான் பார்க்கல, நான் உண்மையே பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, புருஷர்கள் மட்டும் எவ்வளோ பேர் இருந்தாங்களாமா? 5000 பேர். சரி, 5000 புருஷர்கள்னா 5000 மனைவின்னு வச்சுக்கோங்க, 10,000. ஒரு ஃபேமிலிக்கு வந்து 2 குழந்தைன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட எத்தனை பேர் ஆயிடுச்சு? அது ஒரு 10,000, 20,000 பேர் ஆயிடுச்சு. இப்போ சரி, 20,000 ஒரு 15,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். 15,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுன்றதுன்னு சுலபம்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். 50 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்குள்ளே நமக்கு போதும் ஆயிடும். 5 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்குள்ளே நமக்கு போதும் ஆயிடும். வனாந்தரமான இடம், பக்கத்தில் எந்த கடைகளும் இல்லை. அத்தனை பேருக்கும் எவ்வளோ கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் சாப்பாடு கொடுக்க முடியாது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கப்பா, இவங்க பசியாக இருக்காங்க அப்படின்றாரு. அப்போ அங்கே அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், 5 அப்பமும் 2 மீனும். அது யாருடைய சாப்பாடு அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையனுடைய சாப்பாடு. அவ்வளோதான். அவன் வந்து அந்த குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு அவங்க அம்மா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பார்சல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பையன் சாப்பிட்ற சாப்பாடு தான் அங்கே இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் அந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து இது எல்லாருக்கும் பிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு, அதுவும் ஏற்கனவே ஒரு நாள் பசியாக இருக்காங்க. அப்போ எப்படி சாப்பிட்ருவோம்? உபவாசத்தை முடிக்கிறாங்க. அவங்க நல்லா, அதுவும் மீனும் அப்பம் உண்ணும்போது நான்வெஜ் வேற, நல்ல திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு 12 கூட நிறைய ஆண்டவர் என்ன பண்ணாராமா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற தேவை ரொம்ப பெருசு, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு, உங்களுக்கு இருக்கிற போராட்டம் பெரியது, உங்களுடைய கமிட்மெண்ட் வந்து உங்களால் அதை தீர்க்க முடியாது. ஆனால் உங்கள் கையில் இருக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்கள் தேவை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை பெருக பண்ணுகிறதற்கு என்னுடைய ஆண்டவரால் முடியும், என்னுடைய ஆண்டவரால் முடியும். தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு கடன் சின்ன கடன் இல்லை, பெரிய கடன்.
எப்படிப்பட்ட கடன் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளைங்க 2 பேரையும் சாகிற வரைக்கும் விலைக்கு கொடுக்குற அளவுக்கு கடன். நிவர்த்தி எதுவுமே இல்லை, அதை கட்டக்கூடிய எந்த வசதியுமே இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் இந்த ஒரு டப்பா எண்ணெய் வச்சு என்ன பண்ண போகிறேன், இந்த 1/2 லிட்டர் எண்ணெய் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் அந்த 1/2 லிட்டர் எண்ணெயை ஆசீர்வதிச்சு கர்த்தர் அவருடைய கடன் முழுக்க முடிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு பெருக பண்ணினாரா, இரக்கம் பாராட்டினாரா. நான் நம்புகிறேன், அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். விறகு பொறுக்கிட்டு வர்றவா சந்தோஷமாக அவங்க விறகு பொறுக்கலை. எப்படி விறகு பொறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப துக்கத்தோடு விறகு பொறுக்கிறாங்க. ஏன்னா தனக்கு முன்னாடி இருந்தால் நிறைய குடும்பம் சாப்பாடு இல்லாமல் பஞ்ச காலத்தில் செத்து போயிடுச்சு. இப்போது இவங்களுக்கு ஒரு பையன், இவங்க மட்டும் இருக்கிறாங்க. இந்த பஞ்ச காலத்தில் தனக்கு ஆகாரம் இத்தனை நாள் வரைக்கும் சாப்பாடு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளில் 3 நேரம் சாப்பிட்றதுக்கு 1 நேரம் சாப்பிட்டு அவ்வளோதான், அப்படியே ஜீவனத்தை கழிச்சிட்டு வந்தாங்க. இப்போது அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, ஒரே ஒரு அடை மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் மாவு தான் இருக்குது. சரி, அதை சாப்பிட்டுட்டு இது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி சாப்பாடு. ஆனால் பஞ்சம் இன்னும் எத்தனை வருஷம் தொடரும்னு தெரில. லாஸ்ட் சாப்பாடு. வேதம் சொல்லுது, அந்த கொஞ்சம் மாவை கத்தர் ஆசீர்வதிச்சு அந்த பஞ்சகாலம் முழுவதும் அந்த விதவியை கத்தர் போஷிக்கிறதுக்கு வல்லவராக இருந்தார்ல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கத்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், அன்பு தேவ பிள்ளையே, உங்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம், உங்களுடைய தேவை ரொம்ப பெருசாக இருக்கலாம். பாஸ்டர், உண்மையிலே என்னுடைய வருமானம் ரொம்ப குறைவு பாஸ்டர், என்னுடைய வருமானத்துக்கும் என்னுடைய கடனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, என்னுடைய வருமானத்துக்கும் என்னுடைய தேவைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, எத்தனை உதவி செய்தாலும் இதை முடிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, பெரியவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். அந்த கொஞ்சத்தை அவர் இந்த வருஷம் கையில் எடுக்க போகிறார். அந்த கொஞ்சத்தை கர்த்தர் இன்னைக்கு இந்த வருஷம் ஆசீர்வதிக்க போகிறாரு. அந்த கொஞ்சத்தில் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்க போகுது. நான் நம்புகிறேன், அந்த கொஞ்சத்தை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. கர்த்தருடைய கரம் அதன் மேல் வைக்கப்படும் போது அது பெருகும், அது வளரும், அது மிச்சம் எடுக்க நல்ல கைகளை மேலே தட்டி ஹல்லேலூயா நீங்கள் நம்பி ஆமேன் சொல்ல சொல்ல அது நடக்கிறது. நல்ல கைகளை தட்டி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, சொல்லுங்க எல்லாரும் நம்பிக்கொண்டே அப்படியே ஜெபம் பண்ணி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களுடைய கரம் அதன் மேல் வைக்கப்படட்டும் ஆண்டவரே, சொல்லுங்க, அதன் மேல் வைக்கப்படட்டும், உங்களுடைய கரம் அதன் மேல் வைக்கப்படட்டும். ஸோ எப்போவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுடைய கையில் இருக்கிறது, உங்களுடைய வசதி, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய சிச்சுவேஷன், இது எதையுமே பார்க்க வேண்டாம். பிசாசான திரும்ப எதை தாங்க அமைப்பான் அப்படின்னு சொன்னால், சுற்றி பிரச்சனை மட்டும் தான் காமிப்பான். பேதுரு கடல் மேலே நடந்து போகும்போது, அதான் ஆண்டவரை பார்க்குற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே வரல. ஆண்டவரை பார்க்குற வரைக்கும் அவனுடைய பிரயாணம் நல்லா தான் இருந்துச்சு. அவன் எடுத்து வச்சது அதே கடல் தான், அதே கொந்தளிப்பு தான், அதே தண்ணி தான். ஆனால் அவனுடைய கண்ணு இயேசுவை பார்க்குற வரைக்கும் அவனுடைய கால்கள் என்ன பண்ணலை, தண்ணியில் மூழ்கி போகல, பிரச்சனையில் மூழ்கி போகல, நடந்துட்டு தான் இருக்கிறான், முன்னாடி வந்துட்டு தான் இருக்கிறான். ஆனால் பிசாசு சுற்றி 2 பக்கம் காமிக்கிறான். நம்ம இப்படி கொந்தளிச்சு வருது, நீ சாகிறது போல் இருக்கிற, நீ அமிழ்ந்து போகிறது போல் இருக்கிற, இந்த தண்ணியெல்லாம் உன் மேலே விழுந்துச்சுன்னா அவ்வளோதாண்டா, எத்தனை அடி ஆழம் உள்ளே போகும் தெரியுமா, நீ எவ்வளோ ஆழத்துக்குள்ளே போக தெரியுமா, யார் நினச்சாலும் அவனை திரும்பி எடுக்க முடியாது. ஏன்னா கடலை குறித்து ஏற்கனவே அவனுக்கு தெரியும், இவ்வளோ பெரிய அலை வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால் எப்போவுமே பிரச்சனையை பற்றி தெரியாத நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பிரச்சனையை பற்றி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வியாதி வந்த வியாதி, அது வராமலே அது போகிறதுக்கு போராடி கஷ்டப்பட்டு அந்த வியாதி உங்களை விட்டு போயிடுச்சு. எப்போ பயம் இருக்கும் தெரியுமா, அந்த வியாதி 10 வருஷம் தாண்டி வரும்போது ஒரு பயம் வரும் பாருங்க, அது பெரிய பயமாக இருக்கும். ஐயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எவ்வளோ பாடுபட்டோம். இது அந்த பிரச்சனையை குறித்த வீரியம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இப்போது சுற்றி இந்த பக்கம் பார்த்து கடல் கொந்தளிக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு என்னென்னா, திரும்பி பார்த்த உடனே அமிழ்ந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஒழுங்காக தானே பார்த்துட்டு வந்த, உன்னை யார் சுற்றி பார்க்க சொன்னா, இதுவரையிலும் கரெக்டாக தானே நடந்துட்டு வந்த, ஆனால் எப்போ நீ சோதனையும் பிரச்சனையும் பார்த்தியோ அப்போ நீ அமிழ்ந்து போகிற இல்லை. நீ ஒன்று பண்ணு, நீ சுற்றி எதுவும் பார்க்காத, நீ யாரை மட்டும் பாரு அப்படின்னா, நீ என்ன மட்டும் பாரு, கண்டிப்பாக நீ விழுந்து போவது இல்லை. இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் கர்த்தர் யாரையோ ஒருத்தரை பார்த்து சொல்கிறாங்க, சிஸ்டர், பிரதர், இல்லை அன்பு தாயை தகப்பனே, நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஆண்டவரை பார்த்துட்டே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் சமீப நாட்களாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பிசாசு 2 பக்கமும் இருக்கிற கடல் சீற்றத்தையே கொண்டு வந்து நிறுத்தலாம். இவ்வளோ பெரிய அலையை நீ எப்படி தாண்ட போகிற, இப்படி இவ்வளோ பெரிய கடலை நீ எப்படி தாண்டுவ, நீ இது ரொம்ப கடினம் உனக்கு அப்படின்னு 2 பக்கம் இருக்கிற பிரச்சனையை சத்துரு ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கலாம்.
ஆனால் நீங்கள் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் சுற்றி இருக்கிறத பார்க்க மாட்டேன், நான் வாக்கு கொடுத்த உங்களை நான் பார்ப்பேன், எனக்கு முன்னாடி இருக்கிற உங்களை நான் பார்ப்பேன். எனக்கு கர்த்தர் முன்னாடி கடந்து போகிறார். கர்த்தர் முன்பாக கடந்து போகும்போது இந்த சூழ்நிலை எனக்கு என்ன செய்யும்? அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எப்பவுமே அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஒரு விஷயத்தை எப்பவுமே நீங்கள் யோசிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 90% என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த பக்கமும் இந்த பக்கம் நம்ம வந்து பார்க்கவே கூடாது. நெகட்டிவ்க்கு இடமே கொடுக்கக்கூடாது, அவிசுவாசத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது, மற்ற சிந்தனைகளுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அது இந்த சிந்தனைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது நமக்கு ரொம்ப தூரமாயிரும். ஆண்டவர் எந்த கிரியையும் நமக்கு செய்ய முடியாது. அதனால் நம்ம மனுஷிகமாய் நம்ம மாம்சமாக இருக்கிறதுனால சில நேரத்தில் வந்து அப்படி பலவீனங்கள் வரலாம். எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது பிரச்சனையை பார்க்காதேன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இன்றைக்கி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, நான் உங்களையே நான் நோக்கி பார்ப்பேன். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். பார்க்காதீங்க, பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக பார்ப்போம். நான் நம்புகிறேன், நமக்கு முன்னாடி யார் நிற்கிறார் இல்லையோ, கர்த்தர் நமக்கு முன்னாடி நிற்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். நமக்கு முன்பாக இருக்கிற கொந்தளிக்கிற கடல் அமரும், நமக்கு முன்பாக இறைச்சலாக இருக்கிற காற்று அமைதியாகும், நமக்கு முன்பாக கொந்தளித்து பெரிய ஒரு மலையை போல நிற்கிற அந்த தண்ணீர் சமபூமி ஆகும். ஏனென்றால் நமக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பாட போறீங்க? காலங்கள் கடந்தாலும் தாமதமானாலும் இந்த வருஷத்தினுடைய முதல் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த வருடம் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வருடம். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுகிற வருடம். உங்களுக்கு கொடுத்த எல்லா பெண்டிங்கான வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் இந்த வருடம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்க போகிறார். திரும்ப அவருடைய ஞாபகத்திற்கு வரப்போகிற ஆண்டு இந்த ஆண்டு. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டு என்ன ஆண்டு அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய ஞாபகத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குகள் எல்லாம், அவர் உங்களை நம்ப பண்ணின வார்த்தையை திரும்ப ஒரு விசை இந்த வருடம் உங்களுக்காக அதை எடுக்க போகிறார். ஆமேன். மொர்தெகாய் வந்து ராஜாவை காப்பாற்றுகிறார். ராஜாவை காப்பாற்றினா உடனே அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். 24 ஹவர்ஸுக்குள்ள அவார்டு கிடைக்கும். அதுதான் உண்மையான ஒரு ராஜாங்கம். ராஜாவுடைய உயிரில் அந்த நாட்டிலேயே விலையேற பெற்ற உயிர் ராஜாவுடைய உயிர். அந்த உயிரை அழகாக காப்பாற்றி 2 பேர் கொல்ல வர்றவனோட கண்டுபிடிச்சு, அப்போது எந்த அளவிற்கு வந்து அவனுக்கு கைத்தட்டுதல் அங்கீகாரம் கிடைக்கணும். ஆனால் வேதம் சொல்லுது எதுவுமே கிடைக்கலாம், எல்லாம் மறந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கிற ஆட்கள் வேலை பார்த்துட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்க வேலை பார்த்துட்டாங்க. எப்போவுமே நம்ம சுற்றி இருக்கிற வேலை, நம்ம சுற்றி வேலை பார்க்குறாங்க பாருங்களேன், அவங்கள குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் நம்மளுக்கு வர வேண்டிய அந்த உயர்வுகளை அவங்க எங்கே கொண்டு போய் சேர்க்க விட மாட்டாங்க, மேலே இடத்துல கொண்டு போய் சேர்க்க விட மாட்டாங்க. இடையிலே எல்லாத்தையுமே நிறுத்திடுவாங்க. உங்களுடைய தியாகம் என்ன, நீங்கள் என்ன பண்ணுனீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்றத அவங்க மறைச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று எப்போவுமே நீங்கள் நினச்சிக்கணும், தலைவர்களுக்கு ராஜாக்களுக்கு நீங்கள் உண்மையாய் செய்கிறது மறையும்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாள் தெரிய வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் எந்த ராஜாங்கத்திற்கு கீழே வேலை செஞ்சாலும், இப்போ சர்ச்சிலேயே எடுத்துக்கலாங்களேன், திருச்சபை, இந்த திருச்சபையில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஊழியம் செய்வீர்கள், கூட்டுறாங்க, பெருக்கிறாங்க, துடைக்கிறாங்க. சிலர் வந்து சர்ச்சுக்குள்ளே வரும்போது கண்ணு காணாமலும் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வேறு எந்த சிந்தையும் வராது. ஸ்ட்ரெயிட்டாக வந்தாச்சா, சேரில் உட்காந்தாச்சா, பிரசங்கம், ஆராதனை, இதை பார்த்துட்டு அப்படியே. ஆனால் சிலர் அப்படி இல்லை, வந்த உடனே நோட் பண்ணுவாங்க, ஏன் இது இப்படி இருக்குது, எதுக்காக இப்படி இருக்குது, இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்ல, இந்த குப்பையை எடுத்து வெளியே போட்டுடலாம்ல. இன்னும் சிலர் இருக்காங்க, சில பொருட்களெல்லாம் இல்லாமல் இருக்கும் பாருங்களேன், அவங்க ஸ்பெசிஃபிக்காக அதை மட்டும் கேட்பாங்க, பாச இது இல்லாமல் இருக்குது, நான் வேணா வாங்கி தரட்டுமா, நான் வேணா கொடுக்கட்டுமா, அப்போ இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த ஆலயத்தில் வேலை செய்கிறீர்கள். சிலர் எப்படின்னா ரொம்ப மறைஞ்சிருந்து செய்வாங்க. அவங்க வந்து வெளியே வந்து எனக்கு டைரக்டராக ஊழியக்காரங்க தெரியும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க நேச்சரே அதான். அவங்க வந்து அந்த வேலை, இப்போ ஒரு தண்ணி பாட்டில் இல்லை அப்படின்னா உடனே எடுத்து வச்சுட்டு, பாத்ரூமில் அழுக்காக இருக்குன்னா உடனே கழுவி விட்டுட்டு, அதை நம்ம வந்து சிசிடிவியில் பார்க்க போகிறதும் இல்லை, நமக்கு அவங்க சொல்ல போகிறதும் இல்லை. ஆனால் யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா கொண்டு வந்து கூட சிலர் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், கொண்டு வந்து சொன்னால் இவன் நல்ல பேரை சம்பாரிச்சிருவானோ அப்படின்னு நினச்சி இடையிலே ஸ்டாப் பண்ணி அப்படியே முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, நீங்கள் செய்கிற அந்த ஊழியமாக இருக்கலாம், அந்த காரியமாக இருக்கலாம், கண்டிப்பாக மேலிடத்திற்கு யாருமே சொல்லலைன்னா கூட கண்டிப்பாக ஒரு நாள் மேலிடத்துக்கு தெரிய வரும்.
அதனால வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமா இருங்க. உங்க எஜமானனுக்கு கீழே நீங்க வேலை செய்றீங்களா? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஆனால் என்னை குறித்து தீமையை தான் கொண்டு போய் போட்டு கொடுக்குறாங்க. என் மேலே பொறாமப்பட்டு வந்து என் மேனேஜர் இடத்துல இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிறாங்க, மேனேஜரும் அதை நம்புறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் செய்கிற நல்ல காரியம் உங்களுடைய ஓனருக்கு தெரிய வரும். அப்போது இந்த இந்த மனுஷன் வந்து உயிரையே காப்பாற்றி இருக்கிறான் பாருங்க. ஒரு பயம் போய் சொல்லலை பாருங்களேன், ஒருத்தம் போய் சொல்லலை பாருங்களேன். ராஜா என்ன ராஜா, அன்னைக்கும் அவன் கேட்டு வாட்ச்மேனாக தான் இன்னும் இன்னைக்கும் வாட்ச்மேனாக தான் இருக்கிறான். அவன் உயிரே காப்பாற்றி இருக்கிறான்ல, நீ ஏதாவது அவனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்ல, ஏதாவது ஒரு போஸ்டிங்லையாவது மாற்றம் கொடுக்கலாம்ல. எதுவுமே நடக்கலை. ஆனால் உண்மையான ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணான்னா, என் டியூட்டியை மட்டும்தான் நான் செஞ்சேன், நான் எதிர்பார்க்கலன்றான் பாருங்களேன். ஹலோ, நிறைய பேர் இந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய எஜமானனுக்கு சம்பாரிச்சு கொடுப்பாங்க. இந்த நல்லா நினச்சிக்கங்க, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் டெவலப் ஆகிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் கிடச்சிருச்சு, அவங்க பேசின சம்பளம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த நீங்கள் செஞ்சு கொடுத்த வேலை நிமித்தமாய் உங்கள் எஜமானன் ஆசீர்வதிக்கப்பட்டார். எஜமானன் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால நீங்கள் வந்து இல்லை எனக்கு இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு, எனக்கு அவர் தரலையே, எனக்கு அவர் கொடுக்கலையேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் செய்ததை கண்டிப்பாக கனப்படுத்துவார். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா, என் டியூட்டியை நான் செஞ்சேன், அவ்வளோதான், எனக்கு பெரிய சம்பளம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் ராஜாவுடைய தூக்கத்தையே கத்தரி எடுத்து போட்டு இவனுக்கு எதுவுமே கிடைக்கல, உன் உயிரையே காப்பாற்றி இருக்கிறான்னு எஜமானனுக்கு தெரிகிற அளவிற்கு ஆண்டவர் ஒரு நாள் கொண்டு வந்தார்ல. நான் நம்புகிறேன் நம்முடைய பரம எஜமானன் இந்த ஆண்டு நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தோய்வில் கிடைக்கிற, நிறைய பேருக்கு மங்கி கிடக்கிற, நிறைய பேருக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள், நீங்கள் செய்த வேலைக்கு, நீங்கள் செய்த பணிக்கு, உங்களுடைய உபவாசத்திற்கு, உங்களுடைய விட்டு கொடுத்தலுக்கு கிடைக்காத எல்லாத்தையும் கர்த்தர் மறுபடியும் இந்த ஆண்டு ரீகலெக்ட் பண்ணி கர்த்தர் திரும்ப பார்த்து அதை திரும்ப விசாரித்து உங்களுக்கு தலை மேலே ஒரு அவார்டு கொடுக்குற ஒரு வருஷமாய் நீங்கள் செய்த அத்தனை ஊழியத்திற்கும் உங்களுக்கு பரிசு கொடுக்குற நல்ல கரங்களை தட்டி நம்புறோன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு கர்த்தர் அப்படி அதெல்லாம் கர்த்தர் திரும்ப எடுக்கிற ஆண்டாய் மாறும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் சமூகத்தில் இன்னொரு விசை இந்த வருடம் திரும்ப பார்க்கப்படும். ஆமாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்தேன்ல, இந்த வருடம் நான் அதை நிறைவேற்றுவேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நிறைய வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்கள் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். ராஜாவுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். அவனை கூட்டிட்டு வா அப்படின்ற ஒரு செய்தி கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் உண்மையை கர்த்தர் இந்த ஆண்டு கர்த்தர் கனம் பண்ண போறாரு. உங்களுடைய பரிசுத்தத்தை கர்த்தர் இந்த ஆண்டு கனம் பண்ண போறாரு. யோசேப்பை எப்படி காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு கட்டளை ராஜ அரண்மனையிலிருந்து புறப்பட்டதோ, அதே வல்லமை, அதே அதிகாரமுள்ள வார்த்தை இயேசு ராஜாவினுடைய ராஜ அரண்மனையிலிருந்து இந்த வருஷம் புறப்பட போகிறது. உங்களை அந்த காவல் கிடங்கிலிருந்து, உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வாங்கன்ற ஒரு சத்தம் பிறப்பிக்கப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என்று சத்தத்தை உயர்த்தி நல்ல விசுவாசத்தோட ஹல்லேலூயா, ஆமென் 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 ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் இந்த ஆண்டு விசாரிக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றட்டும். ஆமென் சொல்லுங்க. பாடலாம். ஆண்டுடைய சமூகத்தில் காலங்கள் கடந்தாலும் தாமதமானாலும் வாக்கு தந்தவர் சிறந்தவர், எனக்காக சிறந்ததை தருபவர். கைகளை மேல தட்டி காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் காலங்கள் கடந்ததோ பாடுவோம் தாமதம் மாறுதோ வாக்கு தத்தங்கள் உற்சாகமாய் வாக்கு தந்தவர் ஏமாற்றங்கள் முழு பலத்தோடு பாடுங்க. ஏமாற்றங்கள்
மேல தட்டி சொல்லுங்க மகள். வாக்கு பண்ணினவர் மாறிடா. வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போகாதே. உங்க சத்தம் அப்படியே வரட்டும். சோர்ந்து போகாதே. என் அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுவோம். சோர்ந்து போகாதே. ஏசப்பா. சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர். வாக்கு மறுப்பதில்லை. அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர். வாக்கு மறுப்பதில்லை. வாக்கு தந்தவர். சிறந்தவர். சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லை. ஹalleluya. வாக்கு தந்தவர். சிறந்தவர். சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லை. கைகளை மேல தட்டி வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஜீசஸ். ஓ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹalleluya. ஹalleluya. அப்ப இந்த வருஷம் ஒரு விசுவாசத்தோட இந்த வருஷத்தை துவங்கிடுவோம். ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வருஷத்தை துவங்கிடுவோம். இந்த வருஷம் என் தேவன் எனக்காக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்வார். ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். எனக்கு இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அதை நம்ம சர்ச்சில் வந்து ஒரு 85 வயசுக்குள்ளே இருக்கும். ரொம்ப பலவீனமான ஒரு அம்மா, நல்ல வயசானவங்க. அவன் அப்படியே கையெல்லாம் நடுங்கிட்டு தான் இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை முடிச்சுட்டு என் கையை பிடிச்சி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து உங்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. நித்திய உடன்படிக்கை பண்ணி வேற எதுவுமே சொல்ல, இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. இந்த ஆண்டு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தில் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 முறை நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அப்போது இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். உடன்படிக்கை என்னன்னா ப்ராமிஸ் பண்ணுறார். நம்ம கையை பிடிச்சி ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். ஆமேன். அதனால் நான் நம்புகிறேன், என் கூட மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்குற உங்கள் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் இந்த வருஷத்தினுடைய முடிவு உங்களுக்கு சம்பூரணமாக இருக்கும். சத்ரு இடம் கொடுக்காதீங்க. சத்ருக்கு இடம் கொடுக்காதீங்க. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நெகட்டிவான காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. வாக்குத்தத்தத்தை நம்பாமல் இருக்கிறதுக்கு சத்ரு உங்களுக்கு கொண்டு வருகிற சோதனைக்கு இடமே கொடுக்காதீங்க. ஒன்று மட்டும் நோக்கி பாருங்கள். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். நாங்கள் உம்முடைய முகத்தையே நோக்குவோம் ஆண்டவரேன்னு தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரை. அவ்வளோதான். உங்களை நான் நோக்கி பார்க்குறேன். நான் நம்புகிறேன், எவ்வளவு வருஷம் தாண்டினாலும் எனக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீர் என்று நம்புகிறேன்னு நீங்கள் பாட்டுக்கு காலடி எடுத்து வைங்க. மனசை தளர விடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களோடும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். என் கூட இருக்கிறவர் என் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர், என் தேவையை காட்டிலும் பெரியவர். அவர் சாலோமனிலும் பெரியவர். அவர் பெரியவர். என்னுடைய சகல சூழ்நிலையை காட்டிலும் நான் ஆராதிக்கிற இயேசு அவர் பெரியவராக இருக்கிறார். எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த உபவாச ஜெபத்துக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேருடைய வாழ்க்கை நமக்கு முன்னாடி இருக்கிறது. அப்படின்னா அந்த ஏசா யாக்கோபு. இந்த யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, குணசாலியும் ஊடாரவாசியமாக இருந்தான். ஆனால் ஏசாவை குறித்து அப்படி நிறைய சொல்லலை. அப்போது இவங்க 2 பேருக்கு இருக்கிற அந்த வித்தியாசத்தை குறித்து நான் ரொம்ப தியானிச்சிட்டே இருந்தேன். ஆண்டவர் ஒருத்தனை நேசிக்கிறேன்றாரு,
ஒருத்தனை வெறுத்தேன் அப்படின்றாரு, ஒருத்தர் வாக்கு தத்தத்துக்குள்ளே வர்றாரு, இன்னொருத்தர் வாக்கு தத்தத்துக்குள்ளே வரல. இது ஏன் ஆண்டவர் வந்து ஏசாவையோ நான் வெறுத்தேன், ஆனாலும் அந்த கடைசியில் அவனுடைய ஒரு ஜெபம், அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய ஒப்பு கொடுத்தல், மறுபடியும் ஆண்டவர் அவனை நினச்சிட்டாரு. ஆனால் இந்த 2 பேருடைய பாகுபாடு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் ஒரு 3 காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப கவனமாக அதை நீங்கள் கேட்கணும். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமத்தில் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 25ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாமா? இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவங்க 2 பேரும் இந்த யாக்கோபையும் ஏசாவையும் குறித்து சொல்லப்படுகிறது. இவங்க 2 பேருடைய கேரக்டர் சொல்லப்படுகிறது. இந்த பிள்ளைகள் இருவரும் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் 2 கேரக்டர் இருக்குது. இந்த யாக்கோபு என்ன வேலை செஞ்சாரு? அவனுடைய வேலை என்ன? வேதம் சொல்லுகிறது ஆடு மேய்க்கிறது அவனுடைய வேலை. அப்படின்னா இந்த ஒரு ஆட்டை பார்த்தால் அந்த ஆட்டை வந்து பராமரித்து, அந்த ஆட்டுக்கு தண்ணீர் கொடுத்து, அந்த ஆட்டுக்கு வந்து சாப்பாடை கொடுத்து, அந்த ஆடை பெரிய ஆடாய் மாற்றி அதிலிருந்து குட்டிகளை எடுத்து, அதுக்கப்புறம் அந்த மந்தையை பெருக்கி அதிலிருந்து வருகிற பாலை விற்று, இப்படி தான் அவனுடைய. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பிள்ளைக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால், அதே ஆடு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கி இருந்ததை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதை வேட்டையாடி அதை சமைச்சு சாப்பிட்றது தான் இன்னொருத்தருடைய வேலை. அப்போது 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒருத்தருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், உன்னை கண்டுபிடிச்சா அதை அடித்து அந்த நிமிஷத்தில் அப்போவே சாப்பிட்ற வேலை. ஆனால் ஒருத்தருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், அதை பராமரித்து, அதை பாதுகாத்து, அதை பெருசாக பெருக்கி அதிலிருந்து ஒரு லாபம் சம்பாரித்து அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறது தான் இன்னொருத்தருடைய கேரக்டர். அப்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இந்த புதிய ஆண்டிலே நுழைகிற நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிருபைக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சிலரிடத்துல இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னால், எதை அவங்களுடைய கையில் கொடுத்தாலும் அவங்களுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? உடனே அதை அடித்து என்ன பண்ணிடணும் சொல்லுங்களேன்? உடனே தீர்த்தணும், உடனே முடிச்சிடணும், அவ்வளோதான். அதை செலவு பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. செலவு பண்ணி முடிச்சிடணும். அவன் கையில் இருக்கிறத 4 பக்கம் பிச்சு வீசிடணும், யாருக்காவது ஒன்று கொடுத்துடணும், இல்லைன்னா அது தூக்கமே வராது. இது யாருடைய ஆவி அப்படின்னா ஏசாவுனுடைய ஆவி. ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே நம்முடைய கையிலே கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் நம்ம அதை வந்து பெருக பண்ணணுன்றதை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்ப்பார். எதுவாக இருக்கலாம், எந்த பொருளாக இருக்கலாம், எந்த ஊழியமாக இருக்கலாம். 3 பேரிடத்தில் ஆண்டவர் வந்து தாளந்துகளை கொடுக்குறார். ஆனால் ஒருத்தனை பார்த்த ஆண்டவர் தட்டி கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி, நீ வந்து நல்லவன், உனக்கு நீ 5-10 தாளந்து உனக்கு கொடுத்தேன், நீ இன்னும் 10 சம்பாதிச்ச, அவ்வளோதான், உனக்கு திரும்பி நான் கொடுக்க போகிறேன்னு அவனை ஆசீர்வதிச்சேன். ஆனால் தன்னுடைய தாளந்த கையில் கொடுத்து அதை செலவு பண்ணல, அந்த தாளந்த பெருகாம அப்படியே வச்சிருந்தவனை பார்த்து கூட ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா சந்தோஷப்படவே இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்தாலும் அந்த காரியத்தை உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வீணடிச்சிடக்கூடாதுன்றதுல ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நமக்காகவும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இந்த ஏசாவுனுடைய பார்வை அல்ல, எனக்கு என்ன பார்வையை கொடுங்க அப்படின்னு சொன்னால், யாக்கோபனுடைய பார்வை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். இதுக்கு முன்பாக ஆண்டவர் நிறைய உங்களுக்கு தந்திருக்கலாம், அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. நான் நம்புகிறேன், இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலையும் நான் எதில் ரொம்ப கவனமாக இருப்பேன்னா, அதை இழந்தல்ல, அதை விட்டு அல்ல, அதில் ஒரு லாபத்தை, அதில் ஒரு உயர்வை, அதில் ஒரு வளர்ச்சியை
நானும் என்னுடைய குடும்பமும் பார்க்கிற அளவிற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் நம்புகிறேன், யாக்கோபு வெறுங்கையாய் வெறும் கோலோடு வந்தான். ஆனால் கர்த்தர் அவனை என்ன பண்ணினார்னா பரிவாரங்களுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். யாராவது அப்படிதான் சில என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு சாப்பிடாம என்னைக்கு சாப்பிட போகிறோம், இன்னைக்கு செலவு பண்ணாமல் என்னைக்கு செலவு பண்ண போகிறோம், இன்னைக்கு இது செய்யாமல் என்னைக்கு செய்ய போகிறது, செத்ததுக்கு பிறகுவா, அப்புறமா. நான் அதுக்காக உங்களுடைய இருதயம் முழுக்க முழுக்க அதையே டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர் ஒழியணும். என்னன்னா, பார்த்த உடனே இதை எப்படி நம்ம சாப்பிடலாம், இதை எப்படி நமக்கு இப்போ சுதந்திரிக்கலாம் அப்படின்ற எண்ணம் மாறி இதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் இதற்காக ஜெபம் பண்ண போறீங்க? இன்றைக்கு இதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இப்போ பாருங்களேன், சிலர் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், இந்த பிஸ்னஸுக்காக லோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லோன் பிஸ்னஸ் ஒரு 1 லட்சம் ரூபாய் லோன் தேவைப்படுதுன்னா சிலர் 1.5 லட்சமாக லோன் எடுப்பாங்க. 1.5 லட்சமாக லோன் எடுத்து 1 லட்சம் ரூபாய் வேலைக்கு போட்டுட்டு 50,000 ரூபாய் உங்களுக்கு எதுக்காமா? செலவுக்கு. ஆனால் நல்ல ஞானம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 50,000 ரூபாய்க்கு லோன் எடுத்துட்டு 50,000 ரூபாய் ஹார்ட் ஒர்க் பண்ணலாமான்னு தான் யோசிப்பாங்க. அப்போது சிலருடைய புத்தி, சிலருடைய சிந்தை எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே 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 அதை முடிச்சிடணும், அதை நம்ம உடனே நமக்காக ஆயத்தப்படுத்திடணும்னு நினைக்கிறாங்க. அந்த கேரக்டரை உங்கள் யாருக்குள்ளேயாவது இருக்குமானால் இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்கள் நிறைய பேர் இருக்க மாட்டீங்க, நிறைய பிள்ளைகள் அப்படி வளருவார். இப்போ பாருங்கள், சின்ன வயசுலேருந்து பென்சில் கொடுத்தா உடனே உடச்சிடணும், உடனே அது ஒரே நாளில் முடிச்சிடணும். சில பிள்ளைங்க விளையாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா ஒரு பென்சிலையும் கையில் ஒரு ஸ்டார்ட்னர் கொடுத்தீங்க அப்படின்னா அதை திருக்கிட்டே இருப்பான் பாருங்களேன். அதில் வர்ற அந்த ஏதோ ஒரு சின்ன விளையாட்டுக்கு அது பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அவனுடைய கேரக்டரே என்னதான், அவ்வளோதான். இன்றைக்கி உடச்சிட்டு நாளைக்கு காலையில் இன்னொன்று கேட்பான், நாளைக்கு காலையில் இன்னொன்று கேட்பான். அப்படி கேட்குற பிள்ளைகளிடத்துல கூட நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை நீ அழிச்சிடாத, நீ என்ன பண்ண அப்படின்னா உனக்கு பத்திரப்படுத்துகிற ஒரு கிருபையை தரணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். இது கண்டிப்பாக நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த அபிஷேகம் தேவை என்று ஜெபம் பண்ணுங்க. இந்த ஏசா தன்னுடைய வாழ்க்கையிலே பாடுபடுகிறதற்கு நான் நம்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒருவன் உயிரோடே வைக்கும்போது, ஒருவன் காப்பாற்றும் போது இன்னொருத்தன் அதை அடித்து சாப்பிடணுன்ற மூடில் இருந்ததுனால கடைசி வரைக்கும் அவனுடைய கைகள் ஆசீர்வாதத்தை பார்க்கவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கத்தை தருவீராக. எங்களுடைய கைகள் உருவாக்குகிற கைகளாய் மாறட்டும் சொல்லுங்க. எங்களுடைய கைகள் வனைகிற கைகளாய் மாறட்டும். ஆண்டவரே, என்னுடைய கைகளில் ஒன்றை கொடுத்தால் அதை பெருக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தாங்க ராஜா. அதை வளர்த்தக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க ராஜா. அதை உருவாக்கக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கும் இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நீர் தர வேண்டும். ஹல்லேலூயா. நீர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர். அந்த உருவாக்குகிற ஆற்றலை சொல்லுங்க, அந்த உருவாக்குகிற ஆற்றலை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. அப்போ இன்று முதல் நீங்கள் ஒரு முயற்சியோடு போங்க. உங்கள் கையில் கொடுத்த எல்லாவற்றையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, உருவாக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சின்ன குறுஞ்செய்தியை நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதான் ஒரு பையன் அவனுக்கு அந்த வக்கீல் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் படிக்கக்கூடிய வசதி எதுவுமே இல்லை. அதனால அவன் என்ன பண்ணானாமா, ஒரு ஆண்டவர் அறிஞ்ச ஒரு பையன்தான். அந்த பையன் பழைய ஜாமான், ஒரு சின்ன குட்டி ஜாமான் எடுத்து அதை ரொம்ப அழகாக தொடச்சி கிளியர் பண்ணி அதை ஒரு விலைக்கு விற்று அந்த பணத்தை வச்சு இன்னொரு பொருளை வாங்கி அந்த பொருளை ரொம்ப அழகுபடுத்தி அதை விற்று அதுக்கு பிறகு இன்னொரு பொருளை வாங்கி கடைசியில் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள என்னன்னா தான் படிக்கக்கூடிய மொத்த பணத்தையும் ஒரு சின்ன பொருளை வச்சு அவன் சம்பாரிச்சிட்டான். ஒரு சின்ன ஆரம்பத்தை வச்சு அவன் சம்பாரிச்சிட்டானா.
அப்போ நான் நம்புகிறேன் எப்படி ஆண்டவர் வந்து அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு பாருங்களேன். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, கர்த்தர் நமக்கும் ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. அழிக்கக்கூடிய ஞானம் அல்ல, உருவாக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தருவாராக. இதுவரையிலும் உங்களுடைய கையில் எது கொடுத்தாலும் அழிகிறது மாதிரி ஒரு சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கலாம், அழிகிறது மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். இனி உங்களுடைய கைகளிலே கொடுக்கிறதை அழிப்பதற்காக அல்ல, கர்த்தர் உருவாக்குறதற்கான கிருபையை கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயம் கர்த்தர் தருவாராக. உங்களுடைய கரங்கள் இனி உருவாக்குகிற கரங்களாய் கர்த்தர் மாறுவாராக. யோசேப்புனுடைய கையிலே கொடுக்கப்பட்டதை அப்படியே அழகா உருவாக்குறாரு பாருங்களேன். அவனை போடுறது சிறைச்சாலை, ஆனால் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கிற அளவுக்கு அந்த சிறைச்சாலையினுடைய பொறுப்புகளை எல்லாம் விசாரித்து உருவாக்கி கிளியர் பண்ணி, அவன் போன உடனே அவன் போய் உட்கார இடம் சரியில்லை, அந்த சூழ்நிலை சரியில்லை, மனசு சரியில்லை, அவன் வளர்ந்த வளர்ப்புக்கும் அதுக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது. ஆனால் அவன் போகிற இடத்துல புத்திமானாய் நடந்து ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை கர்த்தர் அவன் கையில் தந்திருக்கிறாரு பாருங்களேன். ஆமேன் சொல்லுங்க. நமக்கு இந்த ஸ்பிரிட் ஆண்டவர் இந்த ஆண்டு நிச்சயமா தரணும்னு நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, தாவீதற்கு ஒரு அபிஷேகம் இருக்கு பாருங்களேன். எல்லாரும் கலங்கி போய் இருக்கிறாங்க. 40 நாட்கள் கோலியாத்து வந்து அப்படியே கர்ச்சித்துட்டே இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. உடஞ்சிரும்னு நினைக்கிறத கர்த்தர் அவன் மூலமாய் உருவாக்குறாரு பாருங்களேன். ஆமேன் சொல்லுங்க. சவுல் வந்து துரத்திட்டே இருக்கிறான். ஆனால் சவுலை கடைசியாக சந்திச்சு வஸ்திரத்தினுடைய ஓரத்தை அறுத்துட்டு, நான் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்யலை, அவ்வளவு கசப்போட இருந்த அந்த மனுஷனை ஒரு நிமிஷத்தில் மனசை உருக்கி தீங்கு செய்யலைன்றதை கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாருங்களேன். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பெரிய கிருபை. இந்த கை அழிக்கிற கை அல்ல, இந்த கை உருவாக்குகிற கை. சொல்லுங்க எல்லாரும், கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க, இந்த கை இந்த ஆண்டு உருவாக்க போகிறது. சொல்லுங்க, என் குடும்பத்தை உருவாக்க போகிறது, என்னுடைய பிள்ளைகளை உருவாக்க போகிறது. என்னுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றையும் இந்த ஆண்டு இந்த கை உருவாக்குகிற கையாய். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் இந்த ஆண்டு கர்த்தர் என்னை உருவாக்க கர்த்தர் எனக்கு பலன் தருவார். சொல்லுங்க, எனக்கு பலன் தருவார், எனக்கு பலன் தருவார், எனக்கு பலன் தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்களுடைய வீட்டில் பலவீனப்பட்டவங்கள ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா? இப்பொழுது வந்து ரொம்ப அதிகமாய் வந்து இந்த உலகத்தில் பரம்புகிற ஒரு வியாதி என்ன அப்படின்னா, மனநோய் தான் ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குது. சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆனவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு நிறைய பேருக்கு சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம். நிறைய பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கும்போது கூட இப்பொழுது சைக்காலஜி டாக்டர் போய் பார்த்துட்ருக்காங்க. கடந்த நாளிலிருந்து ஆண்டவர் என்னுடைய மனதில் வந்து அப்படி ஒரு உந்துதலை தர்றாரு. கர்த்தருக்கு சித்தமானா இந்த த்ரோட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 7 நாட்கள் வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்காக மட்டும் ஒரு 7 நாட்கள் கூட்டம் வைக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி அதற்காக ஆயத்தம் ஆகிட்டு இருக்கிறேன். யாரெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்களோ, நிறைய பேர் இரவு நேரத்தில் சரியாக தூங்குறதெல்லாம் இல்லை. இந்த மன அழுத்தம் வந்து தூக்கத்தை கொண்டு வருது, வியாதிகளை கொண்டு வருது, செயல்பட முடியாமல் தடுக்குது. அப்போது நான் என்ன நம்புகிறேன்னா, மன அழுத்தத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை நம்ம கூட இருக்கிறவங்கள நம்மளால் அழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். அழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். சில ஆண்கள் வந்து அவ்வளவு வந்து சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க, அவ்வளவு திறமை அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த மன அழுத்தம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எதையுமே அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அவங்க ரொம்ப சாஃப்டானவங்களாக மாறிடுவாங்க. உடனே சில மனைவிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர் அப்படி ஒரு முத்திரையே குத்திடுவாங்க. இவன் என்ன இருந்தாலும் என்ன இப்படி அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து குறைச்சிருவாங்க. அதே போல் சில பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திடீர்னு இந்த மன அழுத்தம் இந்த மாதிரி ஏதோ கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. ஆயுசு நாட்கள் அப்படியே குறைஞ்சிரும். அப்போ அவங்களை கூட இருக்கிறவங்க எல்லாரும், ஆமாம் அவள் ஒரு கிறுக்கி, அவள் ஒரு பைத்தியக்காரி, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவள் பயம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. நான் நம்புகிறேன், இல்லை இல்லை இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் யார் அப்படி டவுன் ஆகுறாங்களோ அவர்களை உருவாக்குற ஒரு சக்தியை இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுடைய கரங்களில் தரணும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தரணும். நீங்கள் அழிக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் உருவாக்குறவர்களா கர்த்தர் மாற்றணும்.
நீங்க தட்டி கொடுக்கணும், நீங்க பலப்படுத்தணும், நீங்க தைரியம் சொல்லணும், நீங்க ஆறுதல் சொல்லணும். உங்க கூட இருக்கிறத அவங்க பெரிய ஸ்ட்ரென்த்தா நினைக்கணும். நீங்க பேச பேச அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த டவுன் எல்லாம் அப்படியே மாறி அப்படியே மேல வந்து அவர்கள் தைரியசாலிகளாய் மாறணும். இந்த அபிஷேகத்திற்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும். யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, அவனுடைய மாமனார் அவனோட ஒரு போட்டி வைக்கிறாரு. என்ன போட்டி வைக்கிறாரு? சரிப்பா, லாஸ்ட் ஃபைனலா ஒரு போட்டி வச்சிருவோம். 20 வருஷமா ஏமாத்தினாரு. 20 இயர்ஸ், 20 வருஷம் கஷ்டப்படுறான். 10 முறை சம்பளத்தை ஏமாத்தினாரு. லாஸ்டா சரி, ஆடு தானே 2 பேரும் மேய்ச்சிட்டு இருக்காங்க, அதுல வந்து ஒரு 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 போட்டி வச்சுக்கோமா அப்படின்னு சொன்ன உடனே எந்த ஒரு சலனமும் இல்லாம ரெடி பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஃபீல்டில் இறங்கி, வாதுமை மரம் ரொம்ப ஹைட்டா நீளமா இருக்கும், அதனுடைய பட்டையை உரிச்சு ஆடுகள் தண்ணி குடிக்க வரும்போது அதனுடைய காலுக்கு அடியில் போட்டுச்சுன்னா அது மெலிஞ்சு அது வந்து அந்த மாதிரி குட்டிகளை போடும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்களேன். உடனே அது கஷ்டமா இருந்தா கூட அதை செஞ்சு கிளியர் பண்ணி எப்படியாவது நம்ம கையில கொடுத்துருக்கிறத நம்ம வந்து கொஞ்சம் பெருக்கிறோம், நம்ம வெறுங்கையா போயிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறான். கர்த்தர் அவனை வாக்கிய பண்ணாரா? உங்க மனசுல உருவாக்கணும், என்ன கர்த்தர் உருவாக்குறவனா வைக்கணும்ன்ற ஆசை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நான் நம்புறேன் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள தருவார். கர்த்தர் உங்களுக்கு தருவார், நிச்சயமா தருவார். என்ன கர்த்தரை அழிக்கிறதற்காக கர்த்தர் என்ன உருவாக்கல, என்ன உருவாக்குறதற்காக. என் குடும்பம் என்னால அழியக்கூடாது, என் பிள்ளைகள் என்னால அழியக்கூடாது. கர்த்தர் என்னை இந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறதுக்கு நோக்கமே என்னை உருவாக்குறதுக்கு தான் வச்சிருக்கிறாரே தவிர என்னை அழிப்பதற்காக வைக்கவே இல்லைன்ற ஒரு முடிவு வரணும். சிலர் பாருங்க, சிலர் கொடுக்குற மன அழுத்தம், சிலர் கொடுக்குற வார்த்தை சிலரை எல்லாம் அப்படியே அழிச்சிரும், வாழ்க்கையே வேண்டான்ற லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அப்படியெல்லாம் பேசுறவங்க இருக்காங்க. தயவு செய்து அந்த மாதிரி ஏதாவது கேரக்டர் இருந்துச்சுன்னா நீங்க மாத்துங்க, நீங்க மாத்துங்க. இது உங்களுக்கு ஆகாத கேரக்டர், இது ஆண்டவருக்கு பிரியமே இல்லாதது. சிலருக்கு அப்படி ஒரு ஆவியே இருக்குது, அவங்க பேசி அப்படியே சுருண்டு உட்கார வைப்பாங்க, செயல்பட முடியாம அவங்கள கட்டி போட வச்சிருவாங்க. அவங்களே அவங்கள குறித்து நெகட்டிவாக யோசிக்கிறாலும் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சிலருக்கு வந்து பலவீனம் இருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை சந்திக்கிறாரு. உத்தம குமாரனாகிய யாராமா? தீமோத்தேயு யாரு? உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. ஆனால் இந்த தீமோத்தேயு நல்ல பையன். ஆனால் என்ன அப்படின்னா அவருக்கு ரொம்ப சரீரத்தில் பலவீனம், அவருக்கு ஊழியம் செய்ய முடியல, அடிக்கடி அவர் சிக்காயிடுறாரு. உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? எப்பா, உன் பலவீனத்தின் நிமித்தம் நீ கொஞ்சம் உடம்பு ஹெல்த் ஆகுறதுக்கு நீ என்ன பயன்படுத்தியோ சொல்லுங்க. கொஞ்சம் மெடிசன் யூஸ் பண்ணிக்கப்பா, திராட்சரசம் நீ பயன்படுத்திக்கப்பா. அப்போ ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படியே அவனை ஸ்ட்ரென்தன் பண்றாரு பாருங்களேன். சிலர் வெளி தோற்றமா கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க, உடைய கணவனாரா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம். சிலர் அப்படியே அற்பமா நினைப்பாங்க, அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ண தெரியாதவங்களா இருக்கலாம், அவங்கள மாதிரி வாய் நிறைய பேச தெரியாதவங்களா இருக்கலாம், கொஞ்சம் அப்படியே கூச்ச சுபாவமா இருக்கலாம். உடனே நீங்க ஒதுக்கிடுவீங்களா? உடனே ஒரு தலை மேல ஒரு பட்டத்தை கட்டிடுவீங்களா? இப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. மனைவியை தரக்குறைவா நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, கணவனார தரக்குறைவா நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, பிள்ளைகளை நீ உருப்பட மாட்டேன்னா அவனை ஒதுக்குறவங்க இருக்கிறாங்க, மூத்த பிள்ளையை ஒதுக்குறவங்க, அழகில்லாத பிள்ளையை ஒதுக்குறவங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுகிறீர்கள், நீங்கள் அழிக்கிறவர்கள் அல்ல, நீங்களும் நானும் உருவாக்குகிறவர்கள். ஆமென். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க அழிக்கிறவர்கள் அல்ல. நல்லா சொல்லுங்க, நீங்க அழிக்கிறவர்கள் அல்ல. எந்த இடத்துல வச்சாலும், எங்க கொண்டு போய் கத்தர் விட்டாலும் நீங்க உருவாக்குறவர்களாய் கத்தவங்களை வைக்கும். ஆமென். யோசேப்பு தன்னுடைய சொந்த வீட்டில் தன்னுடைய சகோதரர்களை தன் தகப்பனாரிடத்துல சொல்லி கொடுத்ததற்கு காரணம் அவங்களை அழிக்கிறதுக்கு இல்லை, அவங்களை எப்படி நடத்துறதுக்கு, பரிசுத்தமாக நடத்துறதுக்கு. போத்திபாருடைய வீட்டில் விலைக்கு வாங்கப்பட்ட போது அங்கே போய் உட்கார்ந்துட்டு
என்ன வேலையை பண்றாரு அப்படின்னு சொன்னா, அப்படியே எல்லாத்தையும் உருவாக்குற பொறுப்பை கையில் எடுத்துட்டான். சிறைச்சாலைக்கு போனதற்கு பிற்பாடு சிறைச்சாலை அலங்கோலமா இருக்கிறத பார்த்து உருவாக்குகிற பொறுப்பை கையில் எடுத்துட்டான். கடைசில ஆண்டவர் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அவன் கையில ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு. என்ன பொறுப்பு தெரியுமா? 7 வருஷத்துக்குள்ள இந்த நாடே சின்ன பின்னமாக போகுது. அந்த நாட்டை பாதுகாக்க உருவாக்குறதற்கு ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுறாரு. அந்த மனுஷன் வேற யாரும் கிடையாது, நீதான் அந்த மனுஷன்னு ராஜா அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒரு நாள் வருகிறது. நான் நம்புகிறேன், இந்த உபவாச ஜெபத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றையிலிருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய கரங்களிலே உருவாக்குகிற பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க உருவாக்குவீங்க. இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்காம இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. என்ன அபிஷேகம்? கேட்கல? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. அழிக்கிற அபிஷேகம் கிடையாது. நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாருமே. உருவாக்குகிற அபிஷேகம் இன்னையிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். என்ன கிருபை ஆரம்பிக்கணும்? உருவாக்குற. எதை கொடுத்தாலும் உங்க கையில நீங்க என்ன பண்ணணும்? அதை உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் எதை உருவாக்கணும் தெரியுமா? உங்க குடும்பத்தை நீங்க உருவாக்கணும், உங்க பிள்ளைகளை நீங்க உருவாக்கணும். நான் நம்புறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் அந்த ஒதுங்கி நிற்கிற பிள்ளை உங்களுடைய கைகளினால் உருவாக்கப்படும். அந்த ஸ்பிரிட்டை கர்த்தர் உங்க கையில தருவார். ஆமென். என்னடா இப்ப பிரச்சனை, என்ன இப்ப ஆகி போச்சு அப்படின்னு நீங்க சொல்லணும். என்னங்க அப்படி இருக்கிறீங்க, என்ன சோகமா இருக்கிறீங்க? சரி பார்த்துக்கலாம், நான் ஜெபம் பண்ணியாவது உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லணும். ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் வந்து உங்களுடைய கணவனார் சோர்ந்து போய் இருக்கும்போது அவர்கிட்ட என்ன சொல்லணும்? கேட்கல? கேட்கல? உங்களுக்கே ஒருத்தர் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ற அளவுக்கு நீங்க இருந்தா நீங்க யாரை காப்பாத்துவீங்க? ஆமே. நீங்க ஒவ்வொரு கணவன் இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்க பயப்படாதீங்க, நான் ஜெபம் பண்ணி கண்டிப்பா விடுதலை வரும்னு அந்த அளவு ஸ்ட்ராங்கா நீ சொல்லணும். நான் ஜெபம் பண்றேன், இது நடக்கும், நான் ஜெபம் பண்ணி உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். நான் நம்புறேன் இந்த ஒரு வார்த்தை, ஒருவேளை உங்களுடைய கணவனார் மதிக்காதவராக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை மதிக்க அளவுக்கு கர்த்தர் அப்படி கொண்டு வந்து நிறுத்துவார்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி பிரதர்ஸ் அப்படி தான் சொல்லணும். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் பேதை, நான் உதவாதவா, எனக்கு அழகு இல்லை. அதான் நெகட்டிவ் வேர்ட்ஸை உலகத்திலேயே அதிகமாக யூஸ் பண்ணுறது யார் தெரியுமா? சில நேரத்தில் பெண்கள் தான். ஐயோ, அவங்க புது புது வார்த்தையாக கண்டுபிடிச்சலான்னு சொல்லுவாங்க. நான் ஆகாதவா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீ ஏன் அப்படி சொல்ற, நீ ஏன் அப்படி சொல்ற, நீ சாப்பாடு நீ சாப்பாடு சமைச்சு கொடுக்குறனால தான் நான் சாப்பிட்டு உயிரோட வாழ்கிறோம். அதனால நீ அப்படி அந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணணும்னா அவங்கள அப்படியே வாழ வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அழிச்சிடக்கூடாது. ஒரு பிரதர் வந்து ரொம்ப நாளாக வந்து தன்னுடைய மனைவி வந்து வயிற்றில் குழந்தையா இருக்கும்போது டெய்லி கை வச்சு எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். அந்த குழந்தை கிடச்சுன்னா நான் ஊழியத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறந்துருச்சு. கொஞ்சம் அப்செட் தான், ஆண் குழந்தைய கேட்டு பெண் குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னு. சரி, 2வது ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தைய தருவாருன்னு 2வது அவங்க கன்சீவ் ஆகிறாங்க. அப்பவும் டெய்லி ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தைய தாரும். கடைசியில் என்னென்னா பெண் குழந்தை பிறந்துருச்சு. ஃபோனே வரல எனக்கு. பொதுவாக வந்து குழந்தை பிறந்த உடனே ஃபஸ்ட்டு யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க? பாஸ்ட்டுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்புறம் குழந்தை பிறந்து ரொம்ப நேரம் தாண்டி ஃபோன் கால் வருது. எடுத்தேன், ஃபோனை எடுத்தால் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்ச குரல்ல, பாஸ்டர், ஒரு நமக்கே தெரியும்ல, ஒரு ஸ்பீடாக பேசுகிறவங்களும் சொரத்தையே இல்லாமல் பேசுகிறவங்களும், குழந்தை பிறந்துருச்சு பாஸ்டர். என்ன இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க? குழந்தை பிறந்துச்சுன்றது, பெண் குழந்தை பிறந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்கிறாரு. சொன்ன அடுத்த நிமிஷம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பிரதர், என்ன பிரதர் இவ்வளோ பெரிய புளிஞ்சரை, நான் ஒரு பொட்டை பிள்ளைக்கு கர்த்தர் என்னையே நம்பலை பாருங்க, உனங்களுக்கு 2 பொட்டை பிள்ளைக்கு ஏசப்பா நம்பிட்டாரு. இந்த ஒரு வார்த்தை 2 பொட்டை பிள்ளைக்கு உன்னை நம்பி இருக்கிறாரு பாருங்க. எனக்கு நான் வளர்த்துவேன் நம்பிக்கை கொடுக்கல போல தெரியும். நீ ஒழுங்கா பொட்டை பிள்ளைய வளர்த்த மாட்ட, நீ விட்டுட்டு ஊழியன்னு போயிடுவேன். பாருங்க பிரதர், உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு கர்த்தர், எவ்வளோ நல்ல ஒரு பிரதர். அங்கேருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அடுத்து வந்து என்ன சொன்னார் தெரியுமா?
பெண் பிள்ளை பிறந்ததுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தேன். நீங்கள் அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த கவலையே எனக்கு மறந்து போயிடுச்சு. அந்த குழந்தைய ஆண்டவர் கொடுத்ததுக்காக சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி அபிஷேகத்தை கர்த்தரிடத்துல நம்ம வாங்கணும். எல்லாருமே என்னை எப்படி வைங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குறவனா வச்சிருங்க ஆண்டவரே. ஆனால் ரொம்ப கடினம், கஷ்டம். சில நேரத்தில் நம்ம உடைக்கிறது மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்க. நம்ம வார்த்தையை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாம், பெரிய பெரிய தீர்க்கதரிசி வந்துட்டா பேசுறதுக்கு பெரிய அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வார்த்தையை கர்த்தர் உருவாக்குறதற்காய் பயன்படுத்த போகிறார். இந்த ஆண்டு எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். அழிக்கிற கிருபை அல்ல, உருவாக்குகிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா.